Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான பயோட்டின் ட்ரிங்க் பவுடர். இது எப்படி செய்யறதுன்னு ஃபுல்லா இன்னைக்கு ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். இது நமக்கு ஏருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இதுக்கு நான் தேவையான பொருட்கள்ல என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நட்ஸ், பாதாம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கானா எடுத்திருக்கேன், பிஸ்தாஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையானா இன்னும் கொஞ்சம் நிறைய கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மக்கானா மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன், மத்ததெல்லாம் மோராலஸ் ஈக்குவல் குவான்டிட்டியாவே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். சோ நம்ம பயோட்டின் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். நீங்க வேணும்னா வேற ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம், அதாவது உங்களுக்கு இன்னும் பிடிச்ச நட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணி வச்சா மட்டும்தான் அது ஒரு ஷெல்ஃப் லைஃப் கொஞ்ச நாளைக்காவது இருக்கும். 1 or 2 months நீங்க வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாதாம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, கலர் சேஞ்ச் எல்லாம் ஆகணும்னு இல்ல, ஜஸ்ட் நல்லா ஹீட் பண்ணா போதும். ஹீட் பண்ற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம லேடிஸுமே எடுத்துக்கலாம். இதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்ப ஏர்ஃபால் ஆகுது, நம்ம ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னாலுமே இதை நம்ம ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து நம்ம குடிச்சிடலாம். அப்படியே இதை காய்ச்சணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம நல்லா காய்ச்சின பால்ல ஒரு ஸ்பூன் கலந்து அப்படியே குடிச்சிட வேண்டியதா. வேணும்னா நாட்டு சக்கரை, வெல்லம் அந்த மாதிரி ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். அகைன் நான் மறுபடியும் ஒரு இதுவா போட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் 2 சீட்ஸையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சியா சீட்ஸ் நீங்க ரோஸ்ட் பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ரோஸ்ட் பண்ணா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும். ஒண்ணு அதை சோக் பண்ணி நீங்க கன்சியூம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா அப்படியே பவுடர் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கலாம், அதை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். சோ இது ரெண்டுத்தையும் மட்டும் மறுபடியும் நான் சிம்ல வச்சு, எல்லாத்தையுமே சிம்ல வச்சுதான் ஸ்லோவா ரோஸ்ட் பண்ணுங்க. கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், நல்லா ஃபிளேவரா இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதாங்க, எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஒண்ணா எடுத்து ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் மக்கானாவையும் நிறைய நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மக்கானால ரிச் இன் கால்சியம்ங்க, நிறைய கால்சியம் இருக்கு. நீங்க கால்சியம் இருக்குன்னு நினைக்கிற ஃபுட்டை விட இதுல ரொம்ப கால்சியம் நிறைய இருக்கு. ஸோ டெய்லியே குழந்தைங்களுக்கும் நீங்க ஸ்நாக்ஸா கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லயும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். மக்கானா ஃப்ரை பண்ணும்போது அது சைஸ் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் சின்னதாகும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில நம்ம கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதாங்க. சியா சீட்ஸ் மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணாம அப்படியே ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சின்ன மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடும். கொஞ்சம் பவுடர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சில வந்தாலே போதும், நமக்கு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஒரு 1 month குடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்க ஏரும் ஸ்கின்னும் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே நீங்க இதை கன்சியூம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, இது ரெடி பண்றது ரொம்ப சிம்பிள். ஒரு ஏர் டைட் ஜார்ல இது மாதிரி போட்டு நீங்க டைட்டா மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 months ஆனாலும் கெட்டு போகாது. அதுக்கும் தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.